வீடியோ வந்து கும்பாபிஷேகத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது தான். கோயிலில் வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டில் வந்து நான் ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணுற ரீல்ஸ் தான் பார்த்தேன். அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளி பழம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரிய போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலரி விட்டுடணும். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி பழம் சேர்த்துக்கிடணும். தக்காளி பழம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கின பிறகு இதுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வந்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ரெடியான பிறகு நீங்கள் வந்து சாதம் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் நல்லா கொதிக்க விட்டு அந்த மசாலாலாம் சேர்ந்த பிறகு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் நான் வீட்டில் எப்போவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காய ரைத்தா